ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம உலகத்திலேயே மொழியினால் கவர் பண்ணப்பட்ட மிகப்பெரிய ரொம்பவே அழகான ஒரு மியூசியம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துபாய்னு சொன்னதும் துபாய் புர்ஜ் கலிஃபா எப்படி ஞாபகத்தில் வருதோ அதே மாதிரி இனிமேல் துபாய்னு சொன்னதும் துபாயில் இருக்கிற மியூசியமும் நம்மளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. உலகில் உள்ள மிக அழகிய ரொம்பவே பிரம்மாண்டமான மியூசியங்களில் துபாயில் இருக்கக்கூடிய இந்த மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சரும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. நான் கீழே டிசைனிங் ஆர்கிடெக்ட் குரூப் மூலமாக டிசைன் பண்ண இந்த மியூசியத்தை 22/2/2022 இப்படி ஒரு அழகான ஃபேன்சி நம்பர் உள்ள டேட்டில் பிரதமர் ஷேக் பின் சையத் அல் மக்தூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியத்தை பார்க்க வரவங்களுக்கு என்ட்ரி ஃபீஸாக 145 திர்ஹம்ஸ் இந்திய மதிப்புப்படி சுமார் 3000 ரூபா ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 3 வயது கீழுள்ள குழந்தைகளுக்கும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 3.23 கிட்டத்தட்ட சுமார் 3.5 லட்சம் சதுர பரப்பளவில் 252 அடி உயரத்தில் கண் போல தோற்றமளிக்கக்கூடிய இந்த மியூசியம் மொத்தம் 7 லேயர், அதாவது 7 ஃப்ளோர்ஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை சுற்றி பார்க்கவே 3 மணிக்கூர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 4000 மெகாவாட் சோலார் பவர் மூலமாக இதை ரன் பண்ணுறதாகவும், இந்த மியூசியத்தோட மெயின் தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2071 சுமார் 40 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறத மக்களுக்கு காமிக்கிறது தான் இதோட மெயின் தாட்டாகவே இருக்குது. நவீன முறையில் கட்டப்பட்ட இந்த பில்டிங்கோட வெளிப்புற தோற்றத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரபி மொழியில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதோட உள்புறம் எல்லாமே அதாவது இதோட உள்பக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் உள்ள கான்செப்ட் படி டிஜிட்டல் முறையில் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிப்புற முகப்பு தோற்றத்தில் இருக்கக்கூடிய அழகிய அரபி மொழிகள் 3 விதமான வசனங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரி, அது என்னெல்லாம்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நூற்றுக்கணக்கான ஆண்டு ஒன்றும் வாழ போகிறது இல்லை, நம்ம கற்பனையினால் உருவானது நம்ம மறைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிந்திப்பவருக்கும் வடிவமைப்பவருக்கும் அதை செயலில் கொண்டு வருவோருக்கும் மட்டும்தான் ஃப்யூச்சர் ஆனது, அதாவது எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலம் யாருக்கும் காத்திருக்காது, அதை நம்மளே தான் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 3 தொடர்களையுமே அந்த நாட்டு பிரதமர் ஷேக் பின் சையத் அல் மக்தூம் அவங்களோட கவிதை வரிகள்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த மியூசியம் டோட்டலாக 7 ஃப்ளோர்ஸில் இருக்கும். இதோட எவாலேட்டரை ஸ்பேஸ்ஷிப் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள 7 ஃப்ளோர்ஸில் 3 ஃப்ளோர்ஸ் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பயோ இன்ஜினியரிங் ஹெல்த் டெவலப்மெண்ட்டுக்காகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. 4th ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது ஃப்யூச்சரில் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கற்பனையாக வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. 5th ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன், சோலார் சிஸ்டம், மல்டி பிளான்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த 2 ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதை காட்டுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட்டாக உள்ள ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஹீரோன் நேமில் சில்ட்ரன்ஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியம் ஃப்யூச்சர் கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய போகுது. இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 145 திர்ஹம் சில்ட்ரன்ஸ்க்கு, அதாவது 3 வயசு கீழே உள்ள குழந்தைகளுக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் டிக்கெட்ஸ் கிடையாது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.